ரீசெண்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் கான்வர்சேஷன் யார் கூட நடந்துச்சுன்னு போட்டிருந்தீங்கல்ல விஜய் சார் மார்ச் 13ஆம் தேதி. என்ன நடந்துச்சு? நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு 2 பேரும் ஒர்க் பண்ண மாட்டீங்க? இல்லை எங்கேயோ போயிடுச்சு 2 பேருக்கும். அப்பா அது பார்த்தீங்கன்னா அவர் மெலோடி கிங்னு வச்சிருக்காங்க பேர். ஆனால் ஃபுல்லாக மாசம் கொடுத்துருப்பாரு. ஆனால் எதுக்கு மெலோடி கிங் வச்சாங்க எனக்கு புரியல. கமல் சார்லாம் அது எப்படி சொல்லுதே தெரியல, அவர் நடிக்கிறார். ஐயோ எனக்குலாம் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் சரி எதுக்கு இவங்கள மேலே கவனம் செலுத்தணும், நல்லா சொல்கிறாங்களா அவங்க மேலே கவனம் செலுத்தலான்னு சொல்லி நான் ஷிஃப்ட் ஆகிடுச்சேன் மைண்ட். இப்போது அவங்க எனக்கு கிடையாது, எங்கள் அக்காக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணி. எங்கள் அப்பா சொன்னார், அப்பாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஏதோ மெசேஜ் ஏதோ வந்திருக்கான், யூ பி மை அங்கிள், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஸ்வைப் ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் ஸ்வைப் என்னத்தை தேடுறன்னா. மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்வைப் ஸ்வைப் பாட்டோடைய டீம் தான் இருக்காங்க. ஹர்ஷா அண்ட் சிந்து, வெல்கம் டு மிர்ச்சி. ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? 10 மாதம் ஆச்சு பார்த்து. ஓ, கவுண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா 10 மாதம் ஆச்சு அப்படின்னு? ஸோ அதே எனர்ஜி, அதே ஒரு மீட்டர். அந்த 10 மாசத்துல வந்து ஹர்ஷா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஸ்வைப் ஸ்வைப் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த டேட்டிங் ஆப்ஸோடைய கல்ச்சரில் ஒன்று வருது. லிரிசிஸ்ட் வந்து சூப்பர் சுப்பு இல்லை. ஸோ சூப்பர் சுப்பு அண்ணன் வந்து வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப கிரேசியாக பிடிப்பார். இந்த டைட்டில் பிடிச்சது யாரு? கம்போசரா இல்லை அவர்தான். அவர்தான். சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் ஃபுல் சாங் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அவர் வந்து ஸ்டுடியோக்கு வர வச்சு போட்டு காமிச்சேன். சரி எப்படி போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, பிரதர் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆமாம், ஏன்னா இது வந்து ஒரு லைட் பேக்கான சாங்கு. ஸோ கேட்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கோ அந்த மாதிரியான தான் தோணும். நீங்கள் வெறும் லிரிக்ஸ் இல்லாமல் கேட்டிங்கன்னா இதுக்கு அந்த மாதிரி தான். நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி யோசிக்காதீங்க, கான்ட்ராஸ்டாக ஒன்று யோசிங்க. இதுக்கு கம்ப்ளீட்டாக இது யோசிச்சா அது லவ் ஃபெயிலியர்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேறு என்ன பண்ண முடியும்னு யோசிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் தான் வந்தார். ஸ்வைப் ஸ்வைப்போட கான்செப்ட் ஃபுல்லாக அவருக்கு தான் கிரெடிட்ஸ். 2 பேருமே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறீங்க. கொலாபரேட் பண்ணும்போது ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ வந்து முன்னாடி கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இருந்தது போல். பட் ஐ ஃபீல் நவ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வேர் எவ்ரி ஒன் ஹேஸ் அ வாய்ஸ் என்னும் போது எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு சே சம்திங், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் சம்திங். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இப்போது அப்கமிங் ஆர்டிஸ்ட் என்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கொடுக்குறது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் ஏன்னா எல்லா க்ரூவை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, எழுதுறது ஒருத்தர், வீடியோ எடுப்பது ஒருத்தர் அப்படின்னு. இல்லை அது ஹெல்தியாக இருக்கு. இல்லை அது நீங்கள் தான் கால் பண்ணுறீங்கல்ல ஒவ்வொருத்தரையும், இந்த பாட்டுக்கு இவர் தான் தேவைன்னு. ஸோ அதை எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஒரு ரேண்டமான கொலாபரேஷன்ஸ் தான். இஃப் இட் ஒர்க்ஸ் இட் ஒர்க்ஸ், இஃப் இட் டசன்ட் ஒர்க் அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ஒருத்தரை ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போது சூப்பர் சூப்பு தான் எனக்கு அடுத்த சாங்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த கம்ஃபர்ட் லெவல் தான். நம்ம ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் ஐ திங்க் அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கான ஒரு ஃபேக்டர் தான் மற்றவங்களோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் இட் மஸ்ட் பி வின் வின் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் சிந்து, உங்களுடைய ஜேர்னி வந்து நான் இப்போ பார்த்தேன், நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்குது, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ABCD எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு மேலே வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? லைக் இப்போ எனக்கு வந்து மாடலிங் மட்டும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. பட் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்றது லைக் இண்டஸ்ட்ரியில் நிற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவா இல்லை உங்களோட பேஷனாக அது? ஐ திங்க் ரைட் நவ் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் எவ்ரிவேர். ஸோ மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஆட் ஃபில்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபில்ம்ஸாக இருக்கட்டும், ஐம் ட்ரைங் வேர் ஐம் கெட்டிங் அ குட் ரோல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் எனக்கு ஃபில்ம்ஸில் தான் எனக்கு மோர் இன்ட்ரெஸ்ட். அதைத்தான் நான் கேட்டேன். பார்த்தீங்களா, கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கு வந்துருச்சா? ஃபில்ம்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இப்போ வந்து சிங்கிங் மியூசிக் இல்லை அப்படின்னா ஹர்ஷா என்னவா இருந்திருப்பாரு? அதை யோசிச்சிருக்கீங்களா? இது தொடலைன்னா மியூசிக் ஃபேமிலி இல்லாமல் இருந்திருந்தா நான் ஹர்ஷா என்னவாயிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தெரியல ப்ரோ, மியூசிக்கே நான் இப்போ தான் தேர்ந்தெடுத்தேன். எப்போ அது டிசைட் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு அது நம்மளுக்கு ஒன்று நேச்சுரலாக வருதுன்ற. சி அப்பா ஒன்று சொல்லுவார் எனக்கு, என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்கும் ஒன்று நேச்சுரலாக ஒன்று வரும். ஆனால் எங்கேயோ எல்லாருமே வந்து வராத விஷயத்த ஏன் வரலன்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு ஈஸியாக வர்ற விஷயத்த விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் என்ன சொல்லுவார்னா, இப்போ உனக்கு மியூசிக் வருதுடா, டான்ஸ் வருதுடா, ஸோ நீ அதில் தான் போகணும். God has given you a natural talent, why don't you groom that? அது இல்லாமல் உனக்கு வராதது, எனக்கு ஏதோ பயங்கரமாக சயின்டிஸ்ட் ஆகணும் அதாகணும், அது வராது. இது உனக்கு வருதுன்னா நீ அதில். ஸோ
அது எனக்கு ஃபிகர் அவுட் பண்ணி ஓகே நம்மளுக்கு இது ஈஸியாக வருது ஸோ லெட்ஸ் கோ இன் திஸ் அப்படின்ற டெசிஷன் வந்து எனக்கு 2022 அந்த வீடியோஸ்லாம் நீங்க போட ஆரம்பிச்சீங்கல்ல அதுக்கு அந்த டைம்ல நான் போட்டேன்ல அதுதான் அதுல நான் சும்மா போட்டு அதுல மத்தவங்க கொடுக்குற அப்ரிசியேஷன் வச்சு தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது எனக்கு. இப்போ 2 பேருமே வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஓடிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னு. வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ? சக்ஸஸ்னா என்ன? முதல்ல நம்மளுக்கு பிடிச்சி பண்றது, அதுக்காக we are getting paid or we are getting appreciation, அதுக்காக or we are getting fame, popular, anything அது சக்ஸஸ் தானே. அது நம்மளுக்கு பிடிச்சது பண்றோம், அதுல வரக்கூடிய ஹாப்பினஸே ஒரு சக்ஸஸ் தான் பார்க்குறேன் நான். நைஸ். சிந்து நீங்க? ஆக்சுவலி எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது உங்களால் பீஸ்ஃபுல்லாக என்னைக்கு ஒரு 8 hours தூங்க முடியுதோ அன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் எவ்வளோதான் லைஃப்பில் சாதிச்சிருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், பட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து ஒரு 8 hours நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னா தட் டே யூஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஆர்ட் ஃபார்மில் இருக்கனால கேட்குறேன், நீ இதில் இந்த கிரிஞ்சின்ற வார்த்தை திட்டாங்கன்னா அந்த கமெண்ட்டு உங்களை வந்து எனக்காவது அது மைண்டில் ஓட வைக்குமா? ஐயோ இது பண்ணால் இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்றது உள்ளே நிற்கிதான்னு கேட்குறேன். எனக்கு நின்றுட்டு இருந்தது, பட் நான் வந்து லைக் பாசிட்டிவாக கமெண்ட் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் சரி எதுக்கு இவங்கள மேலே கவனம் செலுத்தணும், நல்லா சொல்கிறாங்களா அவங்க மேலே கவனம் செலுத்தலாம்னு சொல்லி நான் ஷிஃப்ட் ஆகிடுச்சேன் மைண்ட். இப்போது எனக்கு இப்போ சொன்னாலும் பெருசாக உரைக்க மாட்டேங்குது. அண்ட் உங்களுக்கு நிறைய அந்த ஃபேன் பேஜஸ், ஆர்மி அதெல்லாம் இருக்குல்ல, பட் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கா ரொம்ப டச்சிங்காக இருந்த மாதிரி? சம்திங் ஃபேன் பேஜஸ்னு இல்லை, எனிதிங். எல்லாரும் இங்கே நான் நிறைய மெசேஜ் வந்துருக்கு அந்த மாதிரி. ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கும்ல டக்குன்னு? இல்லை அவங்க எனக்கு கிடையாது, எங்கள் அக்காவுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணி. எங்கள் அப்பா சொன்னார், அப்பாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஏதோ மெசேஜ் ஏதோ வந்திருக்கான், யூ பி மை அங்கிள், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை அத்தை. இந்த லெவல்ஸுக்கு போயிட்டு இருக்கு அதெல்லாம். அண்ட் பேக் டு திஸ் சாங். ஒரு சாங் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, ஒவ்வொரு சாங்க்கும் வீடியோ மாறணும்னு ஒன்று இருக்கும், வீடியோட கலர் வேறு. ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீடியோ ஒன்று பார்த்துட்டேன்னா எனக்கு மைண்டில் இருக்கணும் இது ஸ்வைப் தான் அப்படின்னு, இல்லை இது வேறு பாட்டு தான் அப்படின்றது நிற்கணும். ஒவ்வொரு சாங்க்கு வந்து கலர் பேட்டர்னும் இருக்கட்டும், இல்லை காஸ்டியூம் இருக்கட்டும், இதெல்லாம் ஃபிட் பண்ணுறது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ்? ஒவ்வொரு சாங்குக்கும் சம்டைம்ஸ் ஐடியா இருக்காது, அவங்களாம் ஐடியா பிச் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும், இந்த பாட்டு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோக் மாஸ் நம்பர் மாதிரி இருக்கும், அது ஒரு டாபா செட்டப்பில் மாதிரி ஃபுல்லாக டான்ஸு. இது எனக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு கொரியன் சாங், ஒரு அந்த கலர்ஸில் பண்ணணும், காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லி தான் பண்ணது அது மெயினாக இந்த பாட்டு. ரீசெண்டாக வந்து ஒரு 45 minutes கான்வர்சேஷன் யார் கூட நடந்துச்சுன்னு போட்டிருந்தீங்கல்ல விஜய் சார், மார்ச் 13 என்ன நடந்துச்சு? அது வந்து போடவே மாட்டேன்னு அதுலேயே கீழேயும் போட்டுருங்க, நான் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு. என்ன மறைச்சி வச்சிருக்கீங்க அந்த 45 minutes? மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதை சொல்லிட்டா நான் சொல்லிட்டே போவேன். அது இன்ஸ்டாகிராம் ஒரு 10 போஸ்ட் கொண்டா நான் அந்த மாதிரி இது மாதிரி போகும். அது இல்லை, அங்கே இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. அவர் போய் மீட் பண்ணது, அவர் அப்ரிஷியேட் பண்ணது, அவர் என்னை வெல்கம் பண்ணது, அவர் என்னை பார்த்துக்கிட்ட விதமே வந்து நான் எதிர்பார்க்கல அவர் அப்படி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு. ரொம்ப வெல்கமிங்காக எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது வை ஹீ இஸ் அட் தட் ஸ்டேஜ். அவர் படம் சக்ஸஸ் கிடையாது, அவர் கேரக்டரே ரொம்ப அவ்வளோ ஸ்டேஜில் இருக்கிறவர் எப்படி அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்காருன்னு சொல்லி நான் வியந்துட்டேன் பயங்கரமாக அன்னைக்கு. அண்ட் வேறு ஏதோ பாராட்டினார்னு சொன்னீங்களே, என்ன ஒர்க்ஸ் பார்த்துருந்தாரு அப்படின்னு? முன்னாடியே பார்த்துருக்கீங்களா அவரை? இல்லை நான் பார்த்ததே இல்லை அவரை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், சின்ன வயசில் எங்கள் அக்கா பர்த்டேக்கு வந்தார், திருமலை டைம்னு நினைக்கிறேன். அப்போ அப்பா இன்வைட் பண்ணால் வந்தார், அப்போ சின்ன வயசில் எடுத்துக்கிட்டேன், திருப்பி இப்போ தான் பார்க்குறேன் நான் அவரை. இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் பார்க்குறீங்களா? ஐ தாட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஐயோ, அப்போ செமையாக இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்லாம். ஸோ அதான் நான் அவரை மீட் பண்ணும்போது நானா ஹி ஹேஸ் டு ஐடென்டிஃபை மை ஒர்க்குன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன் இத்தனை நாளாக. அவருக்கு சும்மா போனேன், ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாவோட போனால் முன்னாடியெல்லாம் அப்படியே சின்ன படிச்சுட்டு இருக்கானா, சரி ஓகேன்னு சொல்லி அப்பாவோட பேச ஆரம்பிச்சிடும். என்னோட எதுவுமே இருக்காது அவர்கிட்ட பேசுறது. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருந்ததுன்னா ஹி வில் அப்ரிஷியேட், அது நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். அது ஆக்சுவலாக நடந்துச்சு. அவர் பார்த்து உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக பாடுறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க, அது இதுன்னெல்லாம் என்கொயரி பண்ணார். அப்பா பற்றி கேட்டார், நான் கேட்டேன் நீங்கள் எதுக்கு 2 பேரும் ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, இல்லை எங்கேயோ போயிடுச்சு 2 பேருக்கும். ஆனால் இட்ஸ் மேஜிக்கல் காம்பினேஷன், அது டெரிஃபிக் காம்பினேஷன் ஆக்சுவலாக. இல்லை தீயாக இருக்கும். நிறைய பேர் வந்து மெலடி சொல்லுவாங்க,
எனக்கு அவங்களோட வேர்ஷன் தான் பிடிக்கும். எனக்கு வந்து பிரிச்சிருவாங்க அந்த இன்ட்ரோ சாங்லாம் வந்து. அது வந்து அது பேசுறீங்களா நிறைய பேர் வந்து மெலடிஸ்க்கு போவாங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க அப்பா அது பாத்தீங்கன்னா அவர் மெலடி கிங்னு வச்சிருக்காங்க பேரு. ஆனா ஃபுல்லா மாஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனா எதுக்கு மெலடி கிங் வச்சாங்க எனக்கு புரியல. ஃபுல்லா எல்லா படத்துலயும் மாஸ்னா குத்துன்னு பயங்கரமா குத்து பாட்டா இருக்கும். ஆனா அவர் பேர் மெலடி கிங்னு இருக்கும். அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் மெலடியுமே வந்து ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அது நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கனால ஐ திங்க் அந்த பேரு அப்பாக்கு சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்பா கிட்ட ஒரு பாட்டு பண்ணிட்டு காமிப்பீங்களா? எந்த பாட்டு எனி சாங் ரிலீஸ் ஆகுது முன்னாடி என்ன அப்பா இன்புட்ஸ் என்ன இருக்கும்? அப்பா நான் கேட்டது இல்ல. மியூசிக்கலா இன்புட்ஸ் இருக்கும். மியூசிக்கலா டெஃபினெட்லி இன்புட்ஸ் இருக்கும். அது இது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம்னு சொல்லுவாரு. ஆனா ரொம்ப ரொம்ப கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது அவர் பாட்டா மாறிடும். நான் அதனால அந்த அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் வச்சுப்பேன். இந்த கரெக்ஷன் மட்டும் நீங்க சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான். படத்துலலாம் வந்து எனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க. ஒரு பெரிய படத்தில் நடிச்சு அது வெயிட்டிங்கில் இருக்குது. பட் ட்ரெய்லர் மட்டும் முன்னாடியே வந்துருச்சு. படத்துக்கு வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு இருங்க வருவேன் அப்படின்னு லாஸ்ட்டில் ட்ரெய்லரில் வந்ததுக்கப்புறம் இருங்க நம்ம வெயிட் பண்ணலாம் தேர்ட் பார்ட்டில் அப்படின்றப்போ தட் எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு பெரிய ஃபில்ம். அது இந்தியன் 3. சங்கர் சார், கமல் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்ததே. ஸோ அதனால் பிக் ஃபேன். அண்ட் இட் வாஸ் சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு அது சின்ன ரோல் மாதிரி தெரில. எனக்கு வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் சச் எ பிக் ப்ராஜெக்ட். அண்ட் அது கமல் சார்லாம் அது எப்படி சொல்லுதே தெரியல. அவர் நடிக்கிறாரு, ஐயோ எனக்குலாம் வந்து எப்படி இந்த மனுஷன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு லைக் செமையாக இருந்தது. அது ஆஃப்கோர்ஸ் ஐ கான்ட் ரிவீல் எனி திங், பட் மேபி ஆஃப்டர் த ரிலீஸ் ஐ கேன் சே. பட் அதெல்லாம் இட் வாஸ் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதில் ஃபுல்லாக கமல் சார் அவங்க ப்ரஷ் எடுத்தாலே தானாகவே கண்ணை முன்னே கமல் சாரை வரைஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கமல் சார் அது ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மானால வந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்து பெரிய கமல் ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ். அண்ட் அது சின்ன வயசுலேருந்து கேட்டு படம் பார்த்து அப்படியே நான் பார்க்கலையா ப்ரோ? மறந்துட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? ஆமா ஐயோ நான் சும்மா கலாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. அது அவர்கிட்டே கொடுத்துட்டேன், கமல் சார் கிட்டே கொடுத்துட்டீங்களா? அப்போ நான் பார்த்தே ஆகணும். ஏங்க இதைதாங்க நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். ஷூட்டிங் அப்போ ஆக்சுவலி என் மூலமா இல்லை, இன்னொருத்தவங்க மூலமா கொடுத்தது. பட் அவங்க ஆஃபீஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணிட்டோம், அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணி சேர்க்கணும்னு இருக்கு. ஏன்னா ஒரு பாட்டு நம்ம பண்ணிட்டோம் ஆல்ரெடி, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஜனரஞ்சகமாக போய் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே தான் பண்ணுறோம். அந்த பாட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறோம், அந்த ஹுக் ஸ்டெப்புன்னு பண்ணுறோம், வீடியோ நல்லா ப்ரெசென்டபுளாக பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட்டில் டஸ் தட் சாங் ஒர்க் ஆர் டஸ் நாட் ஒர்க்குங்கிறது அது நம்ம கையில் இல்லை. அது மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம என்ன தான் கொண்டு போய் சேர்த்தாலுமே சரி, அவங்களுக்கு பிடிச்சா தான் பார்க்க போகிறாங்க லாஸ்ட்டில். ஸோ ஜஸ்ட் கீப் டூயிங் த ஒர்க் தட் வி லைக். இஃப் இட் ஒர்க்ஸ் இட் வில் ஒர்க், இஃப் இட் டசன்ட் ஒர்க் இட் won't work. சூப்பர். ஸோ ஃபைனலி அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டு மட்டும் ஸ்வைப் பாடிருங்க. பல்லவியோ சரணமோ அது உங்க இஷ்டம் ப்ரோ. எனிதிங் ப்ரோ. ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் என்னத்தை தேடுறன்னா ஸ்வைப் மேலுக்கும் கீழுக்கும் ஸ்வைப் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்வைப் விரல் வலிக்குதுமா, எங்கம்மா ஒளிஞ்சிட்டு இருக்க, என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க, எப்பதான் விடுறது இந்த கெட்ட பழக்கத்தனா. ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் என்னத்தை தேடுறன்னா.